Good morning, Rajkumar here. உங்கள் ராஜ்குமார். டிஎன்இஏ ரவுண்ட் 2 ஆன காலேஜ் லிஸ்ட்டு நேற்று நான் மெஃப்கோ போட்டிருந்தேன். இப்போ எஸ்ஆர்இசி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719 கோயம்புத்தூரில் இருக்கிறது. ராமகிருஷ்ணா பேரில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தான் முதல்ல ஆரம்பித்தது. அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கோடு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் 2 பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு தான் நான் இந்த இதை போட்டுட்ருக்கேன். எதுக்காகனா ரவுண்டு 1 கம்ப்ளீட்டட். இனி அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. ரவுண்ட் 2ல் இப்போ எந்தெந்த கட் ஆஃபில் ரவுண்டு 1ல் எடுத்திருப்பாங்க, மிச்சம் என்னென்ன கோர்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் நான் இங்கே பேச போகிறேன். சரியா? ஏன்னா ரவுண்ட் 2ல் நீங்கள் முன்னாடியே சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ காலேஜஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஏஐடிஎஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் ஓசி 188, மினிமம் கட் ஆஃப் 181. அதே மாதிரி பிசி 180.5, பிசி மினிமம் 176. 176னால் வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ரவுண்ட் 2ல் 160.5. அதே மாதிரி பிசிக்கு 152 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிஜே ரொம்ப முக்கியமான ஒன்று. எம்டெக் இன்டகிரேட்டட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம். அது கண்டிப்பாக ஓசியில் இருக்க கேண்டிடேட்ஸ், பிசியில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எம்டெக் இன்டகிரேட்டட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த காலேஜை ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். நீங்கள் சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பிசி கோட்டாவில் உள்ளவங்களுக்கு 175ல் முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். 183ல் ஆரம்பித்து அவங்களுக்கு ரவுண்டு 1ல் எப்படி போயிருக்குன்னு நமக்கு தெரியலை. ரவுண்டு 1ல் 4 மார்க் கட் ஆஃப் அதிகமாகிருச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி இசிஇ பார்த்திங்கன்னா ஓசி மினிமமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசியில் 171.5 வரைக்கும் இசிஇ போயிருக்கு, அதனால் கிடைக்கணும். ட்ரிபிள்இ நோ இஷ்யூஸ், கண்டிப்பாக கிடச்சிரும். 178ல் ஆரம்பித்து 170 தான் ஓசி முடியுது. பிசி 168ல் ஆரம்பித்து 163க்கு முடிச்சிருக்கு. அப்போ பிசி கிடைக்காததுன்னா எம்பிசிக்கும் கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி இஎன்ஐ, இசி கொஞ்சம் விருப்பப்படுறவங்க, ட்ரிபிள்இ விருப்பப்படுறவங்க அது கிடைக்கலாம். இஎன்ஐ நீங்கள் ஆப்ஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் இஎன்ஐ. ஸோ 171.5 ஓசி கட் ஆஃப், மினிமம் கட் ஆஃப் 167. பிசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டில் ஒரு 160, 165, 170 எடுத்தவங்க எஸ்ஆர்இசி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலப்பாளையம், சரியா, 2719 கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம். ஐடி டிபார்ட்மெண்ட் பிசி கம்யூனிட்டிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கல் மோரார்லெஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸும் மோரார்லெஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல நிறுவனம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே காலியாயிரும். உங்களுக்கு பிஎஸ்ஜி, குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணாலாம் காலியானால் கூட ரவுண்டு 1ல், செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ராமகிருஷ்ணாவை கண்டிப்பாக ஒரு 150 எடுத்தவங்க, 160 எடுத்தவங்க, 170 எடுத்தவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸாக வைக்கலாம். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.